ஹாய் எல்லோருக்கும். ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சி ஒரு முட்டை ரைஸு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லைனா கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அடிக்ட் ஆயிடுவீங்க. முட்டை சாதம் என்னோடய ஸ்டைலில் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை துண்டு சேர்த்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கணும். இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு துண்டு வெங்காயம், ஒரு அரை தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 10 இலை புதினா, அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தேவையான உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலாலாம் சேர்த்துக்கோங்க. இது தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா குக் பண்ணணும். தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஒரு 5 நிமிஷமாவது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் இந்த மசாலாவை குக் பண்ணி எடுத்துக்கணும். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 5 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மசாலா பேஸ்ட் அரைக்கிறோம் இல்லையா, அதில் புதினா கண்டிப்பாக சேர்க்கணும். புதினா இந்த முட்டை சாதத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ மஸ்ட்டு அதை சேர்த்துக்கோங்க. முட்டை ஒரு 80 to 85% நல்லா குக் ஆகணும். நல்லா உதிரியாக வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்க்கக்கூடாது. ஸோ ரைஸும் முட்டையும் தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே நம்ம நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணுற சாதம் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட இது சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் வேக வச்சு லைட்டாக துருவின முட்டையை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரைஸுக்கு தகுந்த மாதிரி முட்டையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா கமன்னு வாசனையோட ஒரு முட்டை சாதம் ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.